ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு பிரச்சனைக்கு உங்ககிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு இருக்கு. ஆனா நீங்க அதை சொல்ல தயங்கி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா இல்லையா? அதே சமயம் உங்க சக ஊழியர் அந்த பிரச்சனையை பத்தி பாதி விஷயங்கள் கூட தெரியாதவர் ரொம்ப சரளமா இங்கிலீஷ்ல பேசி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து அந்த ஐடியாக்கான முழு பாராட்டையும் வாங்கிட்டு போயிடுறாரு. கரெக்ட். அது ரொம்ப எரிச்சலா இருக்கும். கண்டிப்பா. எனக்கெல்லாம் புரியுது, என் மொழிக்குள்ள பதில்கள் ஓடுது. ஆனா வாயை திறந்து ஆங்கிலத்துல சொல்ல வரும்போது மட்டும் வார்த்தைகள் ஏன் வர மறுக்குது அப்படின்ற விரக்தி உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கா? அந்த வலி உங்களுக்கு தெரியும்னா இந்த விரிவான உரையாடல் உங்களுக்கானதுதான். ஃப்ளூவன்சி பாட்காஸ்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஆங்கிலம் பேசுவதில் உள்ள பயத்தை நீக்கி தன்னம்பிக்கையை உருவாக்க நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த உரையாடல்ல பார்க்க போற விஷயம் வெறும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறத பத்தி மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல, ஆஃபீஸ்ல இல்ல ஒரு இன்டர்வியூல நம்ம கான்ஃபிடன்ஸை உடைக்கிற அந்த பயத்தை எப்படி ரூட்டோட அழிக்கிறது அந்தறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. குறிப்பா ஃப்ளூவன்சி மாஸ்டர் தாஸ் அவர்களோட அப்ரோச்சை தெளிவா அனலைஸ் பண்ண போறோம். அவர் எப்படி அந்த கண்டினியூஸான ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் மூலமா பயந்து போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூட எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸா மாத்துறாருன்னு தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க இந்த தடலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல எப்பவாவது இந்த ஸ்ட்ரகிளை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. உண்மைதான். நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த ஹோல் ப்ராசஸ்லயும் மாஸ்டர் தாஸோட மெயின் மிஷன் என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம சொசைட்டில இங்கிலீஷை எப்படி பார்க்கறாங்க, அது ஒரு சப்ஜெக்ட், மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஒரு டூல், ரைட்? அதுதான் ஸ்கூல்ல இருந்தே அப்படிதான் நம்ம பழகி இருக்கோம். ஆமா. ஆனா மாஸ்டர் தாஸ் இங்கிலீஷா ஒரு சப்ஜெக்டா நடத்துறது இல்ல. அவரோட அல்டிமேட் கோல் என்னன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். அதாவது நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதோ இல்ல ஆஃபீஸ் மீட்டிங்ல உங்க பாயிண்ட்ஸை பிரசென்ட் பண்ணும்போதோ ஸ்டூடெண்ட்ஸை எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நேச்சுரலா பேச வைக்கிறது தான். ரைட். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்க கிராமர் நாலேஜை டெஸ்ட் பண்ணா யாரும் போர்டும் சாக்கும் எடுத்துட்டு வரப்போறது இல்ல. தே ஜஸ்ட் வாண்ட் டு கனெக்ட் வித் யூ. அதுதான் ஃப்ளூவன்சியோட கோர் மிஷன். ஐ திங்க் இங்கதான் நம்ம பார்க்குற அந்த பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. நாலேஜ் வர்சஸ் ஃபியர். அறிவுக்கும் பயத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப். எக்ஸாக்ட்லி. யோசிச்சு பாருங்க, நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் அறிவு இல்லாதது பிரச்சனையே இல்ல. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தா சப்டைட்டில்ஸ் இல்லாமலே தெளிவா புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா. காம்ப்ரஹென்ஷன் நல்லாவே இருக்கு. ஆமா, ஆஃபீஸ்ல காம்ப்ளெக்ஸான இமெயில்ஸை டைப் பண்ணி அனுப்புவாங்க. சோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா 4 பேருக்கு முன்னாடி நின்னு பேசும்போது தான் பிளாக் ஆகுது. இதுக்கு காரணம் லாங்குவேஜ் தெரியாதது இல்ல, அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான். That fear is very real. நம்ம கிராமர் தப்பா பேசிடுவோமா, மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களாங்கிற அந்த செல்ஃப் டவுட் தான் நம்மள மியூட் பண்ணிடுது. இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ராப் இல்லையா? It is a massive psychological trap. இந்த ஃபியரை அட்ரஸ் பண்றதுல தான் மாஸ்டர் தாஸோட சிம்பிள், பிராக்டிக்கல் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் எப்பவும் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டே டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு கிராமரை தக்குவாங்க. அதத்தான் பெரிய பெரிய கிராமர் தியரிய தலைக்கு மேல திணிப்பாங்க. ஆனா மாஸ்டர் டாஷ் அதை டோட்டலா அவாய்ட் பண்றாரு. அவர் கிராமர் ரூல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு டிரெக்டா ஸ்பீக்கிங் பிராக்டிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. என்ன தேவையோ அதை மட்டும் சிம்பிளா கத்து கொடுக்கறாரு. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நீங்க கிராமரை விட பிராக்டிக்கல் ஸ்பீக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றது எனக்கு எந்த அளவுக்கு மேக் சென்ஸ் ஆகுதுன்னா, இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஸ்விம்மிங் கத்துக்க ஆசைப்படுறீங்க, ரைட்? ஆனா தண்ணியில இறங்காம வெளியில உட்காந்து ஸ்விம்மிங் பத்தினா புக் படிக்கிற மாதிரி தான் கிராமர் படிக்கிறதும். பிராக்டிக்கலா தண்ணியில இறங்கி கை கால் அடிச்சா தான் நீச்சல் வரும். அதே மாதிரி வாயை திறந்து பேசினா தான் இங்கிலீஷ் வரும். கரெக்டா? மாஸ்டர் தாஸோட மெத்தடாலஜி இதை தெளிவா ரெக்கக்னைஸ் பண்ணுது. தியோரியை குழைச்சிட்டு அவங்க ஃபோக்கஸ் முழுக்க ஆக்சுவல் ரியல் டைம் ஸ்பீக்கிங்ல தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஸ்விம்மிங் கத்துக்கும் போது தண்ணி குடிப்போம், முட்டு வலி வரும். தனியா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு குரூப் முன்னாடி தப்பா பேசினா அந்த அவமானம் மக்களை ட்ரை பண்ண விடாம தடுக்குது இல்ல? கண்டிப்பா. அந்த சோஷியல் பெனல்ட்டிக்கு பயப்படுவாங்க. இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணும்போதும் அந்த இனிஷியல் பயம் இருக்கும். இது எப்படி மாஸ்டர் தாஸ் ஹேண்டில் பண்றார்? இங்க தான் அவர் கிரியேட் பண்ற அந்த சேஃப் ஸ்பேஸ் வேலை செய்யுது. மாஸ்டர் தாஸோட பெரிய ஸ்ட்ரெங்தே அவரோட பர்சனல் அட்டென்ஷன் தான். ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்றார். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, அது ரொம்ப முக்கியம். ஆமா. நம்ம சொசைட்டில தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனா ஃப்ளூவன்சில தப்பு பண்ணா அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. இது ஒரு கிளியரான எமோஷனல் ஜர்னி. அந்த எமோஷனல் ஜர்னி எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஷோர்.
ஃபர்ஸ்ட் டே அவங்க உள்ள வரும்போது ஓவர்வெல்மிங் ஃபியர் இருக்கும். வாயை திறக்கவே பயப்படுவாங்க. 2வது ஸ்டேஜ் அந்த சேஃப் என்வாயர்மெண்ட்டை நம்பி பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அங்க ஹெசிடேஷன் இருக்கும், தயக்கம். ரைட், ஸ்டில் கோஷஸாக இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா தொடர்ந்து நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களே அறியாம ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவங்களுக்கு அந்த அல்டிமேட் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஃபியர் டு ஹெசிடேஷன் டு டெய்லி பிராக்டிஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபைனலி கான்ஃபிடன்ஸ். Wait, I want to push back a little bit here. ஒரு சேஃப் ஸ்பேஸ், பர்சனல் அட்டென்ஷன், என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மெத்தடாலஜி எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகுமா? சில பேருக்கு பேசிக் கூட தெரியாதே. என்ன கேக்குறீங்கன்னா, அதாவது ஒரு அப்சல்யூட் பிகினர் இருக்காங்கன்னு வைப்போம். அவங்களுக்கு vocabulary தெரியாது. அவங்கள உள்ள கொண்டு வந்து நீங்க பேசுங்கன்னு சொன்னா அது இன்னும் பயத்தை அதிகம் பண்ணிடாதா? ஐ கெட் யோர் பாயிண்ட். அது ரொம்ப வேலிடான கேள்வி. ஆனா அதுதான் விஷயம். இது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் இல்ல. மாஸ்டர் டாஸ் எல்லாருக்கும் ஒரே டார்கெட்டை செட் பண்றதோ இல்ல ஒரே சிலபஸை ஃபோர்ஸ் பண்றதோ இல்ல. ஓ, சோ அவங்க கஸ்டம் டெய்லர் பண்றாங்களா? ஆமா, அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கறார். பிகினர்ஸ்க்கு அவங்க லெவல் கேட்ட மாதிரி ட்ரைனிங் அடாப்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல சிம்பிளான வேர்ட்ஸ் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கிராமர் தேவையில்ல, அந்த டெய்லி பிராக்டிஸ் தான் தேவை. சோ நீங்க கேமோட என்டையர் ரூல் புக்கை படிக்க தேவையில்ல, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் பிளேயிங் அட் யுவர் லெவல். எக்ஸாக்ட்லி. இந்த டெய்லி பிராக்டிஸை பத்தி நம்ம பேசியே ஆகணும். சோர்சஸ்ல நான் பார்க்கும்போது ஒரு டீட்டெயில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அவரோட ஸ்பெஷல் ட்ரைனிங் மெத்தட், அந்த 1 hour ரூல். எஸ், த கோர் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி 1 full hour தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசியே ஆகணும்னு போட்டிருந்துச்சு. ஆனஸ்ட்லி தட் சவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்டிங். ஒரு பிகினர் டெய்லி 1 மணி நேரம் கண்டினியூஸா பேசியே ஆகணுங்கிறது கொஞ்சம் ஓவரா இல்லையா? Here's where it gets really interesting. It sounds extreme, ஆனா இந்த whole fluency system-ஓட secret engine இதுதான். அப்படியா? ஆமா, டெய்லி 1 full hour தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசி ஆகணுங்கிறது காம்ப்ரமைஸே இல்லாத ரூல். ஏன் அந்த 1 hour? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாசிவாகத்தான் இங்கிலீஷ் கத்துக்க ட்ரை பண்றாங்க. பாசிவ் லேர்னிங்னா என்ன? யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, பாட்காஸ்ட் கேட்கறது, கிராமர் புக்ஸ் படிக்கிறது, இது எல்லாமே இன்புட். நீங்க இன்ஃபர்மேஷனை மைண்டுக்குள்ள வாங்கிக்கிறீங்க. ஆனா ஸ்பீக்கிங்கிறது அவுட்புட், அது ஆக்டிவ். ரைட், லிஸ்னிங் மட்டும் பத்தாது, நம்மளும் வாயை திறந்து பேசணும். எக்ஸாக்ட்லி. நீங்க சென்டென்சஸை ஆக்டிவா ப்ரொடியூஸ் பண்ணணும். 5 நிமிஷம் பேசிட்டு உட்காரது இல்ல, 60 நிமிஷம் ஆக்டிவா உங்க தாட்ஸை வேர்ட்ஸா மாத்திக்கிட்டே இருக்கணும். வெயிட், இது எப்படி இருக்கும்னா, நான் டைப்பிங் இல்லனா மியூசிக் கத்துக்கிற விஷயத்தோட கம்பேர் பண்ணுவேன். எப்படி சொல்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது பாசிவா எந்த கீ எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஒரு சென்டென்ஸை டைப் பண்ண ஒவ்வொரு லெட்டரையும் தேடி தேடி தான் டைப் பண்ணுவீங்க. ஆமா, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா டெய்லி 1 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல உங்க கண்கள் ஸ்கிரீனை மட்டும் தான் பார்க்கும். உங்க மைண்ட் என்ன யோசிக்குதோ அதை உங்க விரல்கள் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான கீஸை பிரஸ் பண்ணிடும். கீபோர்டை பார்க்காம டைப் பண்றது எப்படி பிராக்டிஸ் மூலமா வருதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுறதும், இல்லையா? ஸ்பாட் ஆன். அதுதான் மசில் மெமரி. இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணணும். மசில் மெமரியா? ஆமா. மாஸ்டர் தாஸ் கொடுக்கிற ஒரு டீப் இன்சைட் என்னன்னா, பேசுறதுங்கிறது ஒரு பிசிக்கல் ஆக்ட். நம்ம எல்லாரும் லாங்குவேஜே வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகளை சவுண்டா மாத்துறது உங்க உதடு, நாக்கு, தாடை, இது எல்லாமே பிசிக்கல் மசில்ஸ். வெயிட், ரியலி? பேசுறது ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் மாதிரியா? கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க, நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம தாய்மொழியில தான் பேசி பழகிருக்கோம். நம்ம மவுத் மசில்ஸ் எல்லாமே தமிழ் சவுண்ட்ஸ்க்கு தான் பெர்ஃபெக்ட்டா டியூன் ஆகிருக்கும். ரைட், நம்ம மசில்ஸ் அந்த சவுண்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா, இங்கிலீஷ் லாங்குவேஜோட உச்சரிப்பு முறை டோட்டலா வித்தியாசம். அதுக்கு அந்த மசில்ஸை அடாப்ட் பண்ண இந்த டெய்லி கண்டினியூஸ் பிராக்டிஸ் தேவை. அது மட்டும் இல்ல, இங்கதான் இன்னொரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் நடக்குது. நம்ம மைண்ட் அந்த டிரான்ஸ்லேஷன் டிலேய பைபாஸ் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் டிலே, அதாவது நம்ம மைண்ட்ல தமிழ்ல யோசிச்சு அதை இங்கிலீஷ்க்கு மாத்தி பேசுற அந்த கேப், ரைட்? எக்ஸாக்ட்லி. நம்ம மதர் டங்ல யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்றதை நிறுத்திட்டு மைண்டும் மவுத்தும் டைரக்டா ஒர்க் பண்ண இந்த கண்டினியூஸ் 1 hour பிராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓ வாவ். 60 minutes நீங்க பேசியே ஆகணும்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்க பிரெயின் அந்த காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை மெயின்டைன் பண்ண முடியாம சரண்டர் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிச்சிரும். தட் மேக்ஸ் so much sense. அப்போ அந்த மைண்ட் மவுத் கோஆர்டினேஷன் பில்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல?
ஒரு பிகினர் இந்த 1 hour ரூலை டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? சோர்சஸ்ல ஒரு 90-day டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி போட்டிருக்கு. லெட்ஸ் பிரேக் தட் டவுன். முதல் மாசம் என்ன நடக்குது? மந்த் 1ஓட மெயின் ஃபோக்கஸ் ஐஸ் பிரேக்கிங். வார்த்தை உச்சரிக்கும் போது உள்ள பிசிக்கல் பேரியரை உடைக்கிறது தான் கோல். பிசிக்கல் பேரியர்னா அந்த பயம், அந்த ஹெசிடேஷன். ஆமா, நம்ம முன்னாடியே பேசின அந்த பயத்தை குறைக்கிறது. புது மொழியில வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நம்ம வாய் பிசிக்கலா கொஞ்சம் கஷ்டப்படும். அவங்க தப்பா பேசினாலும் கண்டினியூஸா 60 நிமிஷம் ட்ரை பண்ணும்போது ஒரு பேசிக் பிசிக்கல் கம்ஃபர்ட் செட் ஆகிடும். ஓகே, பிசிக்கல் பேரியர் உடைஞ்சிடுச்சு. ஆனா ஜஸ்ட் வார்த்தை வரதால மட்டும் ஃப்ளூயண்ட் ஆகிட முடியாது. மந்த் 2ல என்ன ஆகுது? மந்த் 2ல தான் சென்டென்ஸ் ஸ்டாமினா டெவலப் ஆகுது. சென்டென்ஸ் ஸ்டாமினாவா? அதாவது தொடர்ந்து பேசுற திறனா? அதுதான். ஒரு 5 நிமிஷம் தெளிவா பேசிட்டே இருப்பீங்க. 6வது நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம மைண்ட் சடனாக டோட்டல் பிளாங்க் ஆகும்ல. கண்டிப்பா ஃப்ளோ கட் ஆயிடும். அந்த பிளாக்கேஜை தாண்டி தொடர்ந்து ஒரு டாபிக்கை பத்தி லாஜிக்கலா பேசுற கெப்பாசிட்டி தான் சென்டென்ஸ் ஸ்டாமினா. இது டெவலப் ஆகும்போது நேச்சுரல் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்காம பிரெத் கண்ட்ரோலோட நேச்சுரல் ஃப்ளோல அழகா உச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் அமேசிங். அப்ப மந்த் 3ல தான் அந்த அல்டிமேட் ஸ்டேஜ் ரீச் பண்றாங்க. த ஃப்ளோன்னு சொல்றாங்களே அதுவா? எக்ஸாக்ட்லி. மந்த் 3 இஸ் ஆல் அபவுட் அச்சீவிங் த ஃப்ளோ. இங்க தான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மொத்தமா 0 ஆகிடும். யோசிக்கிறதும் பேசுறதும் சிங்க் ஆயிடுமா? ஆமா. நீங்க எந்த மில்லி செகண்ட்ல ஒரு தாட்டை யோசிக்கிறீங்களோ அதே செகண்ட்ல உங்க வாய் அந்த வார்த்தைய ஆட்டோமேட்டிக்கா உச்சரிப்போம். நோ லோடிங், நோ பஃபரிங். இதுதான் ரியல் வேர்ல்ட் ஃப்ளூயன்சி. இது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன். யோசிச்சு பாருங்க, டே 1ல 0 கான்ஃபிடன்ஸ்ல இருந்த ஒரு பிகினர் ஒரு இன்டர்வியூனா பயந்து நடுங்குற ஆள். கண்டிப்பா. ஆனா இந்த 90 டேஸ் முடியும் போது பயம் இல்லாம ஆபீஸ்லோ இல்லனா இன்டர்வியூஸ்லோ நேச்சுரலாக பேசுறாங்கங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. அதுதான் தி அல்டிமேட் இம்பாக்ட். அவங்க கரியர்ல அடுத்த லெவலுக்கு போக, மக்கள் கிட்ட தெளிவா கம்யூனிகேட் பண்ண, தங்க ஐடியாஸை ஃபியர் இல்லாம பிரசன்ட் பண்ண ஒரு பெரிய டோர் ஓபன் ஆகுது. ரைட். நீங்க இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களால எப்பவுமே ஃப்ளூவெண்டாக பேச முடியாதுன்னு உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. நீங்களும் இதை கண்டிப்பா பண்ண முடியும். டெஃபினெட்லி. இட்ஸ் ஆல் அபவுட் புட்டிங் இன் தி பிராக்டிஸ். சோ இதோட நாம இந்த தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலா யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ங்கிறது நீங்க படிச்சு பாஸ் பண்ற ஒரு எக்ஸாம் சப்ஜெக்ட் இல்ல. இல்லவே இல்ல. அது நீங்க ஜிம்ல போய் வெயிட் தூக்கி ட்ரெயின் பண்ற ஒரு மசில் மாதிரி. நீங்க வெளியில நின்னு ஜிம் எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டே இருந்தா உங்க பாடி மாறாது. உள்ளே இறங்கி ட்ரெயின் பண்ணாதான் அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நாம பேசின எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. யோசிச்சு பாருங்க, தினமும் வெறும் 60 நிமிஷம் தொடர்ந்து பயிற்சி செய்யறது மூலமா உங்க மூளையையும் உங்க வாய் தசைகளையும் ஒருங்கிணைச்சு முற்றிலும் புதிய ஒரு மொழியே உங்களால எந்த தயக்கமும் இல்லாம சரளமா பேச முடியும்னா, உங்க வாழ்க்கையில இது எனக்கு வராது, இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிற வேற எந்தெந்த இலக்குகளை வெறும் தொடர்ச்சியான பழக்கத்தின் மூலமாவே மிக எளிதா உங்களால அடைஞ்சிட முடியும். இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அருமையான சிந்தனை. இது நிச்சயமா நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். நீங்கள் தயக்கமின்றி ஆங்கிலம் பேச விரும்பினால் காத்திருக்க வேண்டாம். உங்கள் பயணத்தை இன்றே ஃப்ளூவன்சியுடன் தொடங்குங்கள். Every word starts to glow. Step by step, you'll believe. Find your voice, speak with ease.